வந்து நம்ம புதினா மல்லிச்செடி வச்சு ஒரு தோசை பண்ணுவோம். அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு தக்காளி, கனிஞ்ச தக்காளியை கட் பண்ணி பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் சால்ட்டு, இது வந்து அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன். 2 சில்லி, க்ரீன் சில்லி 2, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பல் பூண்டு பல். இது வந்து இட்லி மாவு. இட்லி மாவு வந்து எங்கள் சேனலில் எப்படி தயாரிக்கிறதுன்னு நாங்கள் விட்டுருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் அதில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மாவில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்னு பார்ப்போம். அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்குருவோம். கொஞ்சம் ஆயில் விட்டாச்சு. ஆயில் சூடாகவும் சில்லி போட்டுக்குருவோம். சில்லி, இது வந்து பூண்டு பல், ஒரு 3 பல், கொஞ்சம் கருவேப்பிலை வெடிக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து டொமேட்டோ போட்டுக்குருவோம். லாஸ்ட்டாக மல்லி இலையும் புதினா இலையும் போடுவோம். இது வந்து நம்ம வந்து பச்சையாகவும் அரைச்சி தோசை ஊற்றலாம். இது இப்படி செய்து லேசாக ஃப்ரை பண்ணி வதக்கி அதில் போட்டு செய்தோம்னா சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். பச்சையாக செஞ்சோம்னா கொஞ்சம் பச்சை வாடை வரும், சின்ன குழந்தைகளுக்கு அது பிடிக்காது. அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் லைட்டாக ஃப்ரை பண்ணுறோம். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே இட்லி மாவுக்கு சால்ட் போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்குவோம். கவனமாக போட்டுக்கோங்க சால்ட்டை. நம்ம சமையலுக்கே சால்ட்டு தான் கவனமாக இருக்கணும். கூடிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. குறைஞ்சாலும் நல்லா இருக்காது, உப்பு கூடுனாலும் நல்லா இருக்காது. சால்ட்டு ரொம்ப கவனம். இதை நல்லா கொஞ்சம் இந்த அளவு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ ஆற வச்சு நம்ம மிக்சியில் ஓட விட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கிடுவோம். ஃப்ரை பண்ண ஐட்டம் பூரா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து மாவு கூட ஊற்றிக்கிடுவோம். மாவோட ரெண்டையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் லெமன் இருந்ததில் அந்த இதையும் ஜூஸ் புழிஞ்சுக்கிடுவோம். அடுத்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு இன்னும் கூட கொஞ்சம் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது இட்லி மாவு, அதனால் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கோங்க தோசை ஊற்றும் போது. நம்மளுக்கு வந்து இப்போ தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுருக்கோம். தோசைக்கல் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். பாருங்கள், தோசைக்கல் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மாவு எடுத்து ஊற்றுவோம். இதே மாதிரி ஊற்றி கொஞ்சம் நைஸாக சுற்றி தடவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது மேலேயே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. இது நான்ஸ்டிக் கல், அதனால் நம்ம வந்து முதல்ல ஆயில் தேய்க்கலை. மேல் டாப்பில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ வந்து தோசை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துருவோம். பாருங்கள், இதே மாதிரி மெதுவாக எடுத்து இப்படி மடக்கி வச்சுருங்க. புதினா கொத்தமல்லி தோசை ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.